வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பயங்கர டிபேட்டு. பாஜக ஆங்கில பத்திரிகைகளில் வெளியான சில செய்திகளை ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அது என்ன செய்தி தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பாக ஆங்கில பத்திரிகைகளில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வந்துச்சு. தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி காவல் நிலைய காவலர் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தார். விருப்ப ஓய்வு கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தார் தெரியுமா? இல்லீகலாக சட்டவிரோதமாக கனிம வள மணல் ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை சில வாகனங்கள் கடத்தியிருக்காங்க. அந்த வாகனங்களை நான் இல்லீகலாக கடத்தினவங்களுடைய அந்த வாகனங்களை நான் பிடிச்சி சீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த வாகனங்களை உயர் அதிகாரி விடுவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த உயர் அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சட்டவிரோதமாக அந்த கனிம வளங்களை கடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களோடய சேர்ந்துட்டு என்னையை திட்டுறாரு. அதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நான் விருப்ப ஓய்வு பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 24 இந்த செய்தி வந்துச்சு. டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலைய காவலர் டிஜிபிக்கு கடிதம் எழுதியதாக செய்தி வந்துச்சு. இது சம்பவம் 1. சம்பவம் 2 என்ன அப்படின்னா, அதே தென்காசி மாவட்டம் ஊத்துமலை காவலர் தன்னுடைய பெண் உயர் அதிகாரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 20 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்டம்பர் 17 டிவிஏசி லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய டிஜிபி அலுவலகத்துக்கு வங்கி கணக்கு ஆதாரத்தோட புகார் நான் கொடுத்தேன். புகார் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. நான் புகார் கொடுத்தது எனக்கு மேலே இருக்கக்கூடிய பெண் அதிகாரிக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மன உளைச்சல் ஏற்படும்படி வேலை எனக்கு இடுறாங்க. மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி எனக்கு வேலையை கொடுக்குறாங்க. இதில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை செயலாளருக்கு அந்த காவலர் டிசம்பர் 28 புகார் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு நிகழ்வில் டிஜிபி கிட்ட அந்த காவலர் ஒரு காவலர் கடிதம் எழுதுறாரு. விருப்ப ஓய்வு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறாரு. அதனுடைய பின்னணி என்ன? இல்லீகலான கனிம வள கொள்ளை. அதை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டிருக்காரு. வாகனங்களை சீஸ் பண்ணியிருக்காரு. உயர் அதிகாரி வாகனங்களை விடுவிச்சிருக்காரு. இது மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு டிஜிபிக்கு ஒரு காவலர் கடிதம் எழுதினார். 2வது நிகழ்வை பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய பெண் உயர் அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஆக்ஷன் எடுக்கப்படலை. கம்ப்ளைண்ட் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உயர் அதிகாரி எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க ஒரு காவலர், தென்காசி ஊத்துமலை காவலர். இது 2. 3வது, உள்துறை செயலாளருக்கு அந்த புகார் கொடுத்த ஊத்துமலை காவலர் இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது ஆங்கில பத்திரிகைகளில் வந்திருக்கு. என்ன புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காரு? சில மாதங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு மைனர் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ ஆக்டில் அந்த காவலர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஆங்கில பத்திரிகைகளில் செய்தி, தமிழக மீடியாக்கள் இதை பற்றிலாம் அவங்க எப்போதும் பேசவே மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு என்ன டவுட்னா, போக்சோ வழக்கில் ஒரு காவலர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு செய்தி வந்திருக்குல்ல, உண்மையிலேயே அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லை பழி வாங்கப்படுறாரா? இது மாதிரி பொய் கேஸ் ஏதாவது அவர் மேலே போட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரா அப்படிங்கிறது தெரியணும். தமிழக காவல்துறையை பற்றி இப்படியெல்லாம் செய்தி வருது. என்ன நடக்குது தமிழக காவல்துறையில்? காவல்துறையுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் யார்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் ஆய்வு செய்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை முதலமைச்சர் எடுக்கணும். ஏன் இன்னும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்பி இப்போ பதிவுகள் போடுறாங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் ஒரு பெரிய டிபேட் நடக்குது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கான தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்தல் 29 அந்த ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 27 கிஷன் ரெட்டி வராரு. அவர் தான் ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரி. 27 வராரு. 29 யார் பாஜகவுடைய அடுத்த தலைவர் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடை கிடைக்கும். அண்ணாமலையை தான் தலைவராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் ஒருமித்த குரலோடு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை 2.0 தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க பாஜக தொண்டர்கள். இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக, நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது பேசு பொருளாக மாறி இருக்கு. போன வருஷம்லாம் 95%, 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் பல இடங்களில் பேசியிருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 77% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மொத்தம் 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தோம். அதில் 389 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம். இன்னும் 116 தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் இப்போ பேசியிருக்காரு. இதே முதலமைச்சர் சில மாதங்களுக்கு முன்பாக 98%, 99% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னார். இதில் எது உண்மை? இப்போ சொன்னது உண்மையா? 389 நிறைவேற்றிட்டாங்களா? இல்லையே, ரொம்ப கம்மி. 116 தானே நிறைவேற்றிருப்பீங்க. 389 பேலன்ஸில் இருக்கணும் அப்படின்னு பாஜக பதிவு போட இப்போ திமுக பாஜக இடையே இந்த டிபேட்டு நடக்குது.
கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, வரக்கூடிய பட்ஜெட் செஷன் இருக்குது பார்த்தீங்களா, பட்ஜெட் செஷனில் ஹிஸ்டாரிக் வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில் இருக்குல்ல, அது பாஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்படுறோம். வர பட்ஜெட் கூட்டத்தொடரில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா பாஸ் ஆக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.